கோயம்புத்தூரில் இருந்தால் பார்சல் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் தைக்கணும். இதில் 2 பேருக்கும் சேர்த்து தைக்க முடியுமா ஒரு சாரியில் அப்படின்னு கேட்டு தான் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஒரு சாரியில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, என்னோடய பாப்பாவுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் வாங்கணுன்னா நீங்கள் வாங்கி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் சாரி அமுச்சு விட்ருந்தாங்க. பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாத்தை சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கிக்கிட்டேன். சாரீக்கு மேட்சாக சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கி தான் இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு பண்ணேன். சில்க் காட்டன் மெட்டீரியலை ஃபுல்லாக ஸ்மோக்கிங் எஃபெக்ட் பண்ணிட்டேன். மேம் பாப்பாவுக்கு எனக்கு புஷ்ஷுன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேன்லாம் வச்சு தான் இந்த கவுனை கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த மெட்டீரியலுக்கு கேன்லாம் வச்சா தாங்காது, ஏன்னா பனாரஸ் சில்க்கு. பரவாயில்ல, எனக்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணவும் தான் இதில் ஃபுல்லாக கேன் வச்சு அவங்களுக்கு லைனிங் 2 லைனிங் போட்டு தைச்சி கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்மோக்கிங் எஃபெக்ட்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதில் பீடு வச்சா தான் அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்டை ஹைலைட்டாக தெரியும். அப்படி தான் இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இது தாங்க இதோட அவுட்லுக். அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்தே ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தேன். இதில் சாரியில் இருந்த பல்லுவில் இருந்த நூலெல்லாம் எடுத்து குட்டி பாப்பாவுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.